வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என் தங்கச்சி பொண்ணு பிறந்த நாளுக்காக இந்த ஒயிட்டு பிங்க்கு ஆரஞ்சு மிக்சடு இந்த மெட்டீரியல் வந்து நல்ல லாங் மெட்டீரியல் 2 மீட்ரு தான் எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப அழகாக நம்ம டாப்ஸ் தைக்க போகிறோம். அதாவது லைனிங் 2 மீட்ரு, இது டாப்ஸுக்கு 2 மீட்ரு. இது வந்து மீட்ரு 225 ரூபா, 2 மீட்ரு 450 ரூபா. லைனிங் வந்து 40 ரூபா ஒரு மீட்ரு. இது கொஞ்சம் ரேட்டு கம்மியானது தான், ஏன்னா வந்து அது காட்டன் நல்ல திக்காக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ரேட் கம்மியில் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இந்த டாப் வந்து ரொம்ப நம்ம அழகாக இருக்கும். நம்ம ரெடிமேடில் நம்ம வாங்குறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். கடைசியில் பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் பிறந்த நாள். சுற்றளவு 19 இன்ச்சு, அதில் பாதி 9 தான். ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாள். 20 இன்ச்சு சுற்றளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீல வாக்கில், அகல வாக்கில் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து லைனிங் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு 17 இன்ச்சு தான் இருக்கும். அதனால் வந்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் நம்ம மடித்து போட்டுக்கலாம். சுற்றளவு 9.5 இன்ச் வைக்கலாம். கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். உயரம் வந்து 14.5 இன்ச் வைக்கிறேன். சுற்றளவு வந்து 19, 19ல் பாதி 9.5, உயரம் 14.5. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. இது போட்னிக் மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன், அப்புறமா போட்னிக் வைக்கலை. நார்மலாக நம்ம 3 இன்ச்சு வச்சு வெட்டுவோம்ல, அந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ ஒல்லியாக இருக்கனால நம்ம போட்னிக் வச்சா ரொம்ப அகலமாக தெரியுது. அதனால் கொஞ்சம் சின்னதாகவே நெக் வச்சுருக்கேன். அதாவது அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுட்டு, நமக்கு ரெடிமேடில் நம்ம பேக் சைடு வந்து க்ளோஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதில் மாதிரி நம்ம பின்னாடி வந்து நாட்டு வச்சுருக்கேன் கட்டிக்கிறதுக்கு. ரொம்ப வித்தியாசமாகவும் சூப்பராகவும் தைக்க போகிறோம் இந்த ட்ரெஸ்ஸு. வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு. ஷோல்ட்ரு 3 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச் வச்சுருக்கேன். கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்பிள் கட் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சைடில் வந்து கொஞ்சம் தொங்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் கீழே, அதில் கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சுற்றளவு உள்ள சுடிதார் தான் இது. இப்போ வந்து சைடில் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த இது மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது உயரம் வந்து மொத்தம் வந்து 45 இன்ச்சு. அதாவது நமக்கு மேலே வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது, அதனால் அந்த ப்ளெயினை விட்டுட்டு கொஞ்சம் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது வந்து 15 இன்ச்சு போக கீழே வந்து 30 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கலாம். இது நல்லா அகலமான ஒரு மெட்டீரியல். இது மேலே வந்து அந்த பிளெயின் டிசைன் விட்டுட்டு கீழே வந்து 15 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணுறேன். இதுவே வந்து போதுமானது. மேலே வந்து வைக்கிறதுக்கும் கைக்கு எல்லாத்துக்குமே போதும். கீழே இருக்கிற அந்த 2 மீட்டரை வந்து தனித்தனியாக ஒரு மீட்டராக கட் பண்ணி எடுத்துக்கலாம், முன்னாடிக்கும் பின்னாடிக்கும். இப்போ வந்து இந்த லென்த்து வந்து நமக்கு ஒரு 45 இன்ச்சு வந்துடும் உங்களுக்கு மொத்தத்துக்கு. கீழே வந்து சும்மா கொஞ்சமாக தான் மடித்து தைக்க போகிறேன்.
இது மேலே வந்து கொஞ்சம் ஒரு 3-4 இன்ச்சுக்கு வந்து ப்ளெயினாக விட்ருக்காங்க. 15 இன்ச் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டிங்கோடு இருக்குது. அது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அது கட் பண்ணிடலாம். ஏன்னா அது வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி வித்தியாசமாக தெரியும். அதனால் இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டருக்கு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் போட் நெக் வைக்கலான்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சேன் நெக்கு. ஆனால் வைக்கல. அதை வந்து ஷோல்டர் கொஞ்சம் நம்ம ரெடிமேடில் மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷோல்டர் அகலத்தை அதிகப்படுத்திட்டு நெக்கோட அகலத்தை கம்மி பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சு அகலம் விட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மேலே ப்ளெயினாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்துடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தைச்சிருங்க. ரொம்ப ஹைட்டாக உள்ளவங்க அப்படின்னா கொஞ்சம் 3 மீட்ரு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் குட்டையாக தான் இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியலில் 2 மீட்ரு எடுத்தாவே போதும். இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் நமக்கு லென்த்து. ஏன்னா முன்னாடி பின்னாடி ஒரு மீட்ரு நம்ம ஃப்ளிட்ஸுக்கு கொடுத்துட்டு மீதி மேலே கட் பண்ணுறத நம்ம வந்து கைக்கும் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நம்ம வச்சுக்கலாம். இதுவே வந்து முன்னாடி வந்து நம்ம டிசைன் ஃப்ளிட்ஸ் வச்சுருப்பேன் நான். இல்லைன்னா வந்து தாராளமாக நிறையவே மிச்சம் இருக்கும். இது வந்து பேக் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கிறதுக்கு 16 இன்ச் எடுக்கிறேன் அகலம். 9.5 இன்ச்சு போக மீதி உள்ளதை வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட நம்ம மடிப்பு கொடுத்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலத்துக்கு நீங்கள் 3 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். கொஞ்சம் ஒரு நூல் வந்து தள்ளி, அதாவது வந்து இப்போ 3 இன்ச்சு வச்சுருக்கோன்னா 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க. ஏன்னா தையலுக்கு வரும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பக்கம் ஆம்கோல் சைடு வச்சுக்கோங்க. ஆம்கோல் சைடில் வச்சு இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த நெக்கோட அகலம் இருக்குல்ல, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 ஃப்ளிட்ஸ் வைக்கிறேன். சைடில் வந்து 7 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் உள்ள பகுதி எல்லாமே நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம். இங்கிட்டு மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த அடையாளப்படுத்தினதுலேருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து நம்ம ஃப்ளிட்ஸு கொடுக்கலாம். அடையாளப்படுத்தியிருக்கேன் பாருங்கள், அந்த இதில் கரெக்டாக நான் தையல் போட்டிருக்கேன் மேலேயும் கீழேயும். அப்படியே மடித்து ஒரு நம்ம அந்த ஒரு நண்டக்கால் அகலத்தோடு கொஞ்சம் கூட, அவ்வளோதான். இந்த மடிப்பு போய் அதில் ஒட்டக்கூடாது, அது வந்து தனியாக தெரியணும் நமக்கு. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2 பக்கமும் நம்ம ஒரு 6 ஃப்ளிட்ஸு ஷோல்டருக்கு வச்சுட்டு இதை போய் நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து நல்லா படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மடிப்பு பாகம் வந்து அதில் போய் ஒட்டணும். ஒட்டுறது மட்டும்தான், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, ஒரே அளவாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க கவனமாக. இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். இன்னும் வந்து 3 மட்டும் ஃப்ளிட்ஸ் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணிகிட்டே எடுத்திங்கன்னா அப்படித்தான். இந்த அளவுக்கு நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள்
குண்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அளவு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 5 ஃப்ளிட்ஸு போதும் எங்களுக்கு அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். 5 இல்லை 3 சும்மா டிசைனுக்காக தான் நம்ம அப்படி கொடுக்கறது. ஏன்னா ரெடிமேடில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. நம்ம ஒரு 6 ஃப்ளிட்ஸு கொடுத்துடலாம். இது கொடுத்துட்டு அப்படியே ஆம்கோல் சைடு மடித்து கொடுத்து நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து இந்த பக்கம் மடிப்பு கொடுக்க வேணாம். ஏன்னா நமக்கு கழுத்து தைச்சி திருப்புறதுக்கு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் ஆம்கோல் பகுதி பார்த்து நீங்கள் அப்படியே அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 5 முடிஞ்சு இப்போ 6வது ஃப்ளிட்ஸ் கொடுத்துடலாம். இப்படி இந்த வந்து கிராஸாக பார்த்து நம்ம கொடுக்கலாம், ஸ்ட்ரைட்டாகவும் கொடுக்கலாம். அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ வந்து நம்ம 6 ஃப்ளிட்ஸ் வச்சோம். இது வந்து 2 பக்கமும் நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம போய் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அது வந்து நல்லா தூக்கிக்கிட்டு இல்லாமல் நல்லா படிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதுக்காக. இப்போ வந்து அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்கு வந்து நான் 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் நூல் அதாவது 4.25 வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பயந்தான். ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பா, குட்டையாக இருப்பா. அதனால் ரொம்ப லோவாகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா பார்க்குறதுக்கு. அதனால கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நான் மேலே ஏற்றியே தான் வைக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து வி ஷேப்பில் போட்டுக்கலாம். அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப் கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான். அந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இப்போ நான் சொன்னலையே மேலே பிளெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் விட்டுட்டு அப்படி கீழே இறக்கி நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். அது ஷோல்டர் நம்ம ஆம்கோல் பார்த்து அயர்ன் பண்ணி எடுத்துருக்கேன் 2 பீஸும். நீ அப்படியே தைச்சிட்டு வாங்க. இதே இது வந்து நம்ம பூ போட்டதுக்கு பண்ணியிருக்கோம். பிளெயின்னா உங்களுக்கு தனியாக தெரியும் அந்த ஃப்ளிட்ஸு. அதனால வந்து நான் பிளெயினில் பண்ணியிருக்கேன். இது பூ போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளெயினில் கூட பண்ணலாம். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போ நல்லா வந்து கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு அந்த ஷார்ப்பாக அந்த கார்னர் வர்ற மாதிரி திருப்பி கொடுத்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்தது. இதுக்கு பிங்க் கலரு இல்லை ஆரஞ்சு கலர் 2 பேண்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வந்து 2ம் பிடிக்கலன்னா பிளாக் கலர் காம்பினேஷன் கொடுத்து தைக்கலாம். பிளாக் இங்க் ப்ளூ நல்லா டார்க்காக கொடுத்து தைக்கணுன்னா அந்த மாதிரியும் தைக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் இதுக்கு காம்பினேஷன் கலர் கொடுத்து தைக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுடலாம். இப்போ சுற்றிலும் வந்து இந்த மாதிரி நூல் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம அது மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்படி கீழே வந்து அந்த மடிப்பை வந்து நல்லா அப்படி மடிச்சு விட்டு அப்படி ஒரு தையல் போட்டுருங்க. நம்ம ஓடு தையல் போடுறத விட தையல் போடுறது பெஸ்ட்டு. இப்போ அப்படியே திருப்பி வச்சு இங்கே மேலே ஷோல்டர்லேயும் போட்டு விட்ருங்க. இதுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ அழகாக உருட்டி கொடுங்க. இந்த மாதிரி ஒரே அளவாக உருட்டி கொடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அந்த மாதிரி திருப்பி தைச்சிட்டு தைக்கிறப்ப வந்து இதில் வந்து கொஞ்சம் ஜமிக்கும் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம மடிக்கிறதுக்கு வந்து அது வந்து அகலமாக வருது. அது உள்ளே திருப்பி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு தைச்சிட்டு வரேன். இதில் ஜமிக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கீழே வரைக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா தனித்தனியாக ஜாயின் பண்ணி அடியில் நம்ம ஒரு கிளாத்து கொடுத்து இது ஜாயின் பண்ணணும். இப்போ 2 பக்கத்துக்கு நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வச்சுட்டு அப்படியே தையல் போட்டு வாங்க. ஒட்டி தையல் போடணும். அடுத்த லைன் வைக்கும்போது நல்லா பைப்பிங்கோட பைப்பிங் ஒட்டி வர மாதிரி நம்ம அடுத்து தைக்கணும். இல்லைன்னா வந்து அது கேப் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. ரெண்டு பைப்பிங்கும் சரியாக வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் விரல வச்சு நல்லா இறுக்கி பிடிச்சி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அந்த இடத்துல நம்ம டைட்டாக தச்சு விட்றலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து 2வது தையல் போட்டுடலாம். உள்ளே வந்து பைப்பிங் வந்து லைட்டாக கட் பண்ணி விடுங்க, இந்த வளைவுக்கு மட்டும். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
கரெக்டாக வந்து பைப்பிங்கும் இந்த பேக் சைடு ஜாயின் பண்ணதும் நமக்கு ஒன்றா கிடைக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஆம்கோலுக்கு வந்து நான் பைப்பிங் கொடுக்குறேன். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். பஃப் கை அந்த மாதிரினா வேணாம். இல்லை மாதிரி நார்மல் கைக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துச்சிங்கன்னா கை வந்து நல்ல சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி பைப்பிங் ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங்லாம் கொடுத்துட்டு நம்ம கையை வந்து கட் பண்ணிக்கலாம். சுற்றளை வந்து 8 இன்ச் வைக்கிறேன். உயரம் வந்து 16 இன்ச் வைக்கிறேன். கையோட வளைவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம மேலே ஏற்றி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு கையை வச்சு நம்ம லைனிங் வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. சைடில் மட்டும் கொஞ்சம் பத்தலை. ஏன்னா நம்ம அந்த ஃப்ளிட்ஸு கொடுக்குறதுக்கே நிறைய எடுத்துருக்கோம். அதனால் கைக்கு வந்து லைட்டாக வந்து சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம தைச்சிடலாம். இப்போ அமுக தையல் ஒன்று போட்டுட்டு கடைசியில் நம்ம கீழே வந்து கைக்கு ஒரு பார்டர் கொடுத்துடலாம் ஆரஞ்சு கலரில். இல்லை மெட்டீரியல் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கூட மடித்து விட்டுறலாம். இல்லை பைப்பிங் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் லைட்டாக ஒரு பார்டர் கொடுக்குறேன். நேர் பீஸ் கொடுக்குறேன். இப்படியே மேல் வாக்கில் மடித்து தைச்சிடலாம். முடிச்சுட்டு அமுக தையல் ஒன்று போட்டுருங்க. லைனிங்க்கும் இதுக்கும் ஒரு இன்ச்சு வித்தியாசம் விட்டுட்டு நான் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் லைனிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருங்குச்சுன்னா வந்துட்டு சுருக்கமாக தெரியும் கை. அதனால் வந்து லைனிங் தனியாக நம்ம வந்து கை தனியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத் வந்து கீழே வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஓரடிச்சிடலாம். அடியில் வந்து மடித்து தைக்கிறேன் நான். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வைக்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு வந்து நீங்கள் தள்ளி வச்சு ஃப்ளிட்ஸு கொடுங்க. குட்டி குட்டியாக வச்சுட்டு வரேன் நான். பட்டையாக வைக்கல, நம்ம சாரிக்கு வைக்கிற மாதிரி. இதுக்கு வந்து சின்ன சின்னதாக வச்சிங்கன்னாவே போதும், அழகாக இருக்கும். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அது வரைக்கும் மட்டும் வர மாதிரி பார்த்துக்குங்க.
இப்போ அடையாளப்படுத்துறதுக்கு அந்த பைப்பிங்க்கு சென்டராக கரெக்டாக வரணும். இப்போ இந்த பக்கம் கரெக்டாக வந்துடுச்சு. இங்கிட்டும் நம்ம வந்து அதே அளவு அப்படி குட்டி குட்டியாக வச்சுட்டு போகலாம். வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சு எங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோமோ அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் சின்ன சின்னதாக வைக்கலாம். இதுக்கு வந்து கணக்கு கிடையாது. நம்ம வந்து அந்த அளவோடு நம்ம லைனிங் கிளாத்து கொஞ்சம் ஒரு 70 பாயிண்ட் இல்லை 75 பாயிண்ட்டு தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப அகலம் கொடுக்கல. அதனால் கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கலாம். அதாவது 2 மீட்ரு வந்து இதுக்கு வந்து ஒரு கீழே வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து 1.5 மீட்ரு எடுத்துக்கிட்டு மீதி வந்து 1/2 மீட்ரு மேலே கொடுக்கறதுக்கும் கைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி நம்ம அமுக்கு தேல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட்டு. இதுக்கு பின்னாடி வந்து நம்ம கயிறு கட்டுற மாதிரி, ஏன்னா வந்து கொஞ்சம் லூஸாக ஒல்லியாக இருக்கனால கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நம்ம இழுத்து கட்டுற மாதிரி கொஞ்சம் கயிறு கொடுத்துடலாம். ஃப்ராக்குக்கெலாம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கிராஸாக அப்படி தைச்சி திருப்பி எடுத்துடுங்க. நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம வச்சு தைச்சி விட்டுறலாம். இப்போ அப்படியே திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ஷார்ப்பாக வர மாதிரி எடுத்து விட்ருங்க. இப்போ இன்னொன்று அடிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி மேலே இருக்க பிளெயின் கிளாத்தை தான் இந்த மாதிரி அடிச்சிருக்கேன். அவ்வளோதான், மீதமே இல்லை சுத்தமாக. எல்லாமே வந்து எல்லா பீஸும் சரியாயிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு ஊசி கூட குத்தி விட்டுட்டு நீங்கள் அப்படியே எப்பயும் போல் தைக்கலாம். ஊசி வந்து ஹெம்மிங் ஊசி வந்து குத்தி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். லைனிங் கிளாத்தை நான் விலக்கி தைக்கிறேன். ஏன்னா வந்து லைனிங் கிளாத்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதனால் 2 ஜாயின் பண்ணாமல் இதை தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். மாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஓட்டையாக கொடுத்துருக்காங்க டிசைனுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து போயிடும். அது வந்து கரைப்படியாது. அந்தளவுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து நான் ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே வந்து ஒரு லைன் வந்து 3 தையல் வந்து போட்டுட்டு அடுத்தடுத்து கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படி மடிப்பு கொடுத்துடலாம். அந்த கரையை மட்டும் மடித்து விட்டுறலாம். இது திருப்பி ஒரு நம்ம ரெடிமேடில் வாங்குற மாதிரி பட்டன் வச்சு விட்டுறலாம். லைனிங் கிளாத்துக்கு ஒரு தையல் போட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து தேவைன்னா பிரித்து விடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கேப் வேணும். அதனால் இப்போ பட்டன் வச்சிடலாம் ப்ரௌன் கலரில். இந்த பட்டன் வந்து நம்ம ரெடிமேடில் வாங்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நல்ல கலரும் டார்க்காக தெரியுது. ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக மடங்குற மாதிரி அயர்ன் பண்ணிடுங்க. நான் இன்னும் அயர்ன் பண்ணலை, சும்மா போட்டு மட்டும் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் போட்டு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி பிறந்தநாள் எக்ஸாம்னால
கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகல, இல்லைன்னா காலையிலே போட்டு விட்ருப்பேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இந்த ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இல்லை பிடிக்கல, அது வேறு மாதிரி எப்படி தைச்சிருக்கலான்றதும் சொல்லுங்கள் நீங்கள். இப்போ பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒல்லியாக தான் இருக்கிறா, இருந்தாலுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த விதத்துலேயும் ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ சைடில் எல்லாம் இந்த ஃப்ளிட்ஸு வந்திருக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரி இருக்குது. இதெல்லாம் வாங்கினா நமக்கு 1000க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஏன்னா மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு சூப்பரான மெட்டீரியல் இது. பின்னாடி வந்து இந்த இழுத்து கட்டுறதுக்கு நம்ம கயிறும் வச்சுருக்கோம். பின்னாடி வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.